சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. செங்கல்பட்டு பகுதியில் ஜோதிடர்களான அருணகிரி, கிருஷ்ணா என 2 பேர் பிரிட்டிஷாரை பலவீனப்படுத்தும் மாபெரும் செயல்களை செய்தார்கள் என்று சொன்னீர்கள். அவர்கள் அப்படி என்னதான் செய்தார்கள் தாயே? ஆம் மகனே, அவர்கள் இருவரும் திறமைசாலிகள். பிரச்சனையின் தீவிரத்தை சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் அப்படி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். தில்லி மன்னன் பகதூர் ஷா ஜஃபரின் குடும்ப உறுப்பினரான சுல்தான் பக்ஷ் என்பவன் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு அடிக்கடி வந்தான். உள்ளூர் முக்கிய பிரமுகர்களுடன் இரகசிய கூட்டங்களில் கலந்து கொண்டான். செங்கல்பட்டில் சுல்தான் பக்ஷுடன் புரட்சியாளர்கள் கைகோர்த்து செயல்பட்டதை கவனித்த செங்கல்பட் சிவில் மற்றும் செஷன்ஸ் நீதிபதி மேலிடத்துக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பி வைத்தான். சிறையில் அடைபட்டு கிடப்பவர்களை உசுப்பிவிட்டு சிறைக்கு வெளியில் திடீரென்று தாங்கள் மேற்கொள்ளப் போகும் புரட்சிக்கு ஆதரவாக சிறைவாசிகளை கிளர்ச்சியில் ஈடுபட தயார்படுத்துகிறார்கள் என்று எச்சரிக்கை செய்தி அனுப்பினான். இது 1857 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிட்ட மட்ராஸ் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அரசாணை எண் 1081A என்பதன்படி தெரிய வருகிறது. 1857 ஜூலை 27 அன்று இரவு 600 புரட்சியாளர்கள் செங்கல்பட்டின் தென் பகுதியில் உள்ள வாபங்குளம் தெப்பக்குளத்துக்கு அருகே திரண்டார்கள். அதிகாலை 4 மணி வரையிலும் அவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்தது. அருணகிரியும் கிருஷ்ணாவும் அவர்களை வழிநடத்தினார்கள். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான காரசாரமான வார்த்தைகள் அங்கே வெடித்தன. ஐரோப்பியர்கள் உடனடி தகவல் பரிமாற்றத்தின் மூலமே படைகளை அங்குமிங்குமாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்படி உடனடி படை நகர்த்தல்களை வைத்தே பல இடங்களிலும் புரட்சி நடவடிக்கைகளை ஆயுத பலம் கொண்டு அடக்கி விடுகின்றார்கள். எனவே அவர்களது தகவல் பரிமாற்ற யுத்திகளுக்கும் சக்திகளுக்கும் நாம் தடை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் என்ற வலுவான குரல் அங்கே ஒலித்தது. அவர்களின் ஆலோசனையின் முடிவில் ஓர் எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. அன்றைய சூழலில் அவர்களின் முக்கிய இலக்காக தெரிந்தது ஐரோப்பியர்களின் முதன்மையான தகவல் தொடர்பு சாதனமாக விளங்கிய தந்தி முறைதான். எனவே ஊரெங்கும் ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி வைத்த தந்தி கம்பங்களை சிதைத்து சாய்ப்பது, தந்தி கம்பிகளையும் அறுத்து தகவல் தொடர்பை தடை செய்வது என்று அவர்கள் உறுதி எடுத்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட இடத்தை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தந்தி கம்பிகளையும் வயர்களையும் அறுத்து எறிவதையும் தந்தி கம்பங்களை உடைத்து சாய்ப்பதையும் தங்கள் தலையாய பணியாக அவர்களே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இந்த சங்கல்பத்துடன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கலைந்து சென்றார்கள். ஜூலை 31 மீண்டும் இதுபோன்ற கூட்டங்களால் செங்கல்பட்டு நகர் மாபெரும் எழுச்சி கண்டது. இந்த எழுச்சி உடனடியாக சுற்று வட்டாரத்திலும் பரவத் தொடங்கியது. 1857 ஆகஸ்ட் 8 செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட் சைதாப்பேட்டையில் இருந்து கொண்டு மெட்ராஸ் மாகாண அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்திலே செங்கல்பட்டில் தொடர்ந்து பரவி வரும் இந்த அபாயகரமான தந்தி ஒயர் அறுப்பு போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தான். அந்த கடிதம் கண்டபின்
மெட்ராஸ் மாகாண அரசிடமிருந்து ஓர் உத்தரவு வந்தது. ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் எண் 1012 1857 ஆகஸ்ட் 13ஆம் தேதியிட்ட இந்த கடிதத்தில் தந்தி வயர்களை அறுத்துப் போடும் சதிச் செயலை செய்வோரை கண்காணித்து அடையாளங்கண்டு அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கவும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.